திருச்சி பால்பண்ணை துவாக்குடி வரையிலான சர்வீஸ் சாலை அமைக்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் என சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருச்சி பால்பண்ணை துவாக்குடி சர்வீஸ் ரோடுங்கிற திட்டம் கடந்த 3 வருஷமாக முடக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம தமிழகத்தின் அமைச்சராக இருக்கிற ஏவாவில் அவர்கள் உயர்மட்ட மேம்பாலம் கொண்டு வருவேன் என்று கூறிக்கொண்டு இந்த திட்டத்தை முடக்கி வைத்துள்ளார்கள். இந்த சாலையில் தினந்தோறும் விபத்துகள் நடக்கிறது, விபத்து இல்லாத நாளே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் இறந்துருக்கிறாங்க, 5000க்கு மேற்பட்ட விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் வாக்குச்சாவடி செல்லும் போது முதலமைச்சர் அவர்களே இந்த திட்டத்தை கைவிடுற நிலையில் இருக்குது என்ற மனவேதனையுடன் மனக்கசப்போடு தான் வாக்குச்சாவடி செல்கின்ற நிலையில் இருக்குது. மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் மாண்புமிகு கேஎன் அவர்களும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த சர்வீஸ் ரோடு திட்டத்தில் கட்டாயம் கொண்டு வருவேன். உயர்மட்ட மேம்பாலம் என்பது 3000 கோடி ப்ராஜெக்ட்டு, இதுனா ஒரு 1000 கோடியில் முடிஞ்சிடும். அதனால் நிச்சயமாக நான் அதுக்கான வேலையை பார்க்குறேன், நிலம் கையை எடுத்து பணியை செய்கிறேன்னு சொல்லிட்டு 8 மாதம் இப்படி உறுதி எடுத்தாங்க. ஆனால் அந்த பணி எதுவுமே துவக்கவே இல்லை.